சஹாபாக்கள் கண்ணியமிக்கவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை பின்பற்றுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? யார் குர்ஆன் சுன்னா இரண்டையும் பின்பற்றும் காலம் வரை நேர்வழியில் இருந்து மாறுவதில்லை என்பது சஹீஹான ஹதீஸ். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் வேதத்தில் அல்லாஹ்வின் வேதத்தையும் தூதரையும் பின்பற்றுங்கள், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்பது வசனம். இவ்விரண்டையும் தவிர மூன்றாவது ஒன்றை பின்பற்றினால் சங்கிலி தொடர் போல மதிப்பிற்குரிய 4 இமாம்களை பின்பற்றுவதில் என்ன தவறு? நாளை மறுமையில் சஹாபாக்களை ஏன் பின்பற்றவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கேட்பானா? குர்ஆன் ஹதீஸ் தவிர பிற விஷயங்களை பின்பற்ற ஆரம்பித்த பின் தான் பிதஅத்துகள் உருவானது. குர்ஆன் ஹதீஸ் என்ற இரண்டோடு நின்று கொள்வதுதான் சிறந்தது என கருதுகிறோம். எனவே குழப்பம் செய்வது யார்? 2-3 கேள்வி கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால அதை படிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கணும். குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல். இது பாமரனுக்கும் தெரியும். ஏகத்துவவாதிகளில் புதுமையான ஏகத்துவவாதியாய் இஸ்லாத்தின் தூண்கள் 3 போல் நியாயம் கற்பித்து மக்களை குழப்பி தானும் குழம்பி நேர்வழியிலிருந்து மாற வேண்டாம் என தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி குர்ஆன் வசனம் 1 வேண்டும். அதை கேள்விதானா? சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி ஹதீஸ் சஹீஹானது நேரடியானது 1 வேண்டும். இவ்வாறு சஹாபாக்களை பின்பற்றாவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், தண்டிப்பான் என்ற வகையில் ஒரு ஆதாரம் வேண்டும். தருவீர்களா? நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்ஷால்லா நேம் ஆதாரம் கொடுத்தா அவங்களும் சஹாபாக்களை பின்பற்றுவதில் மாற்று கருத்து வச்சுக்க மாட்டாங்க. நம்ம உங்களுக்கு முன்னாடி சொன்னோம், மார்க்க ஆதாரங்கள் 2 தான். குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா தான். இதுல 2வது கருத்தே கிடையாது. சஹாபாக்களுடைய கருத்துக்களை நாம் மார்க்க ஆதாரமாக தனி ஒரு தூணாக நிறுத்தவில்லை. நாம் என்ன கூறினோம்? குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதில் சஹாபாக்களுக்கு மாற்றமாக செல்லக்கூடாது, புதுமையான வழியை நாம் கையாளக்கூடாது, அவர்கள் கூறிய விளக்கங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடாது, குர்ஆன் சுன்னாவை புரிவதில் அவர்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் குறிப்பிடுகிறோமே தவிர சஹாபாக்களை பின்பற்றுவதை தனி ஒரு ஆதாரமாகவும் அல்லது சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டு கூறியிருக்க குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிந்துவிட்டு சஹாபாக்கள் பின்னாடி செல்ல வேண்டும் என்று நாம் கூறுவது போல தயவு செய்து நாம் சொல்லுவது போன்று மாயை ஏற்படுத்துகிறார்களே. வேண்டுமென்றால் ஷைத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட மாயை ஏற்படுத்தி உங்களை வழி தவற செய்யலாம். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள கடைசி வரைக்கும் பயான் கேட்டவங்களை யாரும் நம்ம இப்படி சொன்னதா புரிஞ்சிருக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னோமா? எப்பயாவது யாராவது இந்த உட்கார்ந்து கேட்டவங்கள சஹாபாக்களுடைய சொல் செயல் அது குர்ஆனுக்கு முரண்பட்டு இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்து விட்டு அவர்களது சொல்லுக்கு பின்னாடி செல்ல வேண்டும், இப்படி யாராவது இந்த மாதிரி பேசினதை யாரும் கேட்டீங்களா? தனி ஒரு ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம போய் எடுத்து படிக்க வேணாம், சஹாபாக்கள் சொன்னது எதுன்னு தேடி பார்த்து அதை அமல் செஞ்சா போதும் அப்படின்னு எப்பயாவது சொன்னோமா நம்ம? அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க கேக்குறாங்க, சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்றோம், நீங்க குர்ஆன் தர்ஜுமா குர்ஆன் ஒழுங்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆதாரம் இருக்கு. ஒரு சில ஆதாரங்களை சொல்றேன், ஒரு சில ஹதீசுகளை சொல்றேன். நீங்க அது போய் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய அறிஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, தப்பு கிடையாது. சூரத்துல் பக்ரால ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், என்ன வசனம் அப்படின்னா 13வது வசனம். அல்லாஹ் சொல்றான், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது
இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே மூடர்கள் ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இது நம்ம மூத்த அறிஞர் அண்ணன் அவர்கள் செய்த தர்ஜுமா தான், நானா புதுசா தர்ஜுமா செய்யல. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொண்டால். யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொண்டால். இந்த மக்கள் ஈமான் கொண்டதுன்னா எந்த மக்கள் அல்லாஹ் சொல்றான்? எந்த மக்கள் அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்கள். ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டியதான குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள மாதிரி நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்க நேர்வழி பெற்றவர்கள் சொல்ல வேண்டியதானே? ஏன் அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்கள் ஈமான் கொண்டது மாதிரின்னு சொல்றான்? சஹாபாக்களுடைய ஈமானை அமலை அல்லாஹ் அங்கே உரைகல்லாக ஆக்குகிறான். முனாஃபிக்கு நீ உன் இஷ்டத்துக்கு ஈமான் கொள்ள முடியாது. இந்த நபி தோழர்கள் இருக்காங்க பாருங்க, அப்பதான் அவங்க சொன்னாங்க முட்டாள்கள் மூமினான மாதிரி நாங்களும் மூமின் ஆவறதுன்னு சொல்லிட்டு. சஹாபாக்களை முட்டாளாக்கிய குரூப் யாரு? முனாஃபிக்குகள். இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இவங்க நம்பின மாதிரி நாங்க எப்படி நம்பிக்க முடியும், நாங்க அறிவோட சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன குரூப் அல்லாஹ் யாருன்னு சொல்றான்? முனாஃபிக்குன்னு சொல்றான். இதே சூரத்துல் பக்ரால 127வது வசனம், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நேர்வழி பெறுவார்கள். யாரை பார்த்து சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து சொல்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லது மற்ற மக்களும் மூமினாகி வந்தாங்கன்னா அவங்க நேர்வழி பெறுவார்கள். ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டியதானே? குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள மாதிரி அவங்க மூமினானாங்கன்னா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் நீங்கள் நேர்வழி கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் நல்லா ஏன் சொல்றான்? அப்ப உரைகள் ஆக்குறான் பாரு. குர்ஆன் ஹதீஸ் தான் அசலு, ஆனா உன் இஷ்டத்துக்கு கிடையாது. ஏன்னா யஹூதியும் சொன்னா நானும் மூமின் சொன்னா, நஸ்ரானி சொன்னா நானும் மூமின்னு சொன்னா, அதெல்லாம் இங்க ஏத்துக்கப்பட மாட்டாங்க. இவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படி பாருங்க. சரியா? இது ஒரு சூரா நிசா, ரொம்ப கடுமையான வசனம், ரொம்ப கடுமையான வசனம். 115வது வசனம் அல்லாஹ் சொல்றான், யார ரசூலுக்கு மாறுபடுகிறானோ தனக்கு நேரு வழி தெரிந்ததற்கு பிறகு, தனக்கு தெரிந்ததற்கு பிறகு ரசூலுக்கு மாற்றமாக செல்லுகிறானோ, அதோட அல்லாஹ் முடிக்கல வசனத்தை, பதில சொல்லி ஷர்த்த சொல்லிட்டான், அதோட முடிக்கல, இன்னொரு ஷர்த்தையும் சேர்த்து சொல்றான். நம்பிக்கையாளர்களுடைய பாதை அல்லாத பாதையை யார் பின்பற்றுகிறானோ நுவல்லிஹி மா தவல்லா, அவன் திரும்பியவாறு அவனை நாம் திருப்பி விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், ஜஹன்னமில் அவனை நாம் நுழைப்போம். வஸாஅத் மஸீரா, கெட்ட தங்குமிடம் அது. ஏன் அல்லாஹ் முடிச்சிருக்க வேண்டியதுதானே? சஹாபாக்கள்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா, யார் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் முடிச்சிட வேண்டியதுதானே? ஏன் அல்லாஹ் மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையில் யார் செல்கிறார்களோ, இந்த குர்ஆன் இறக்கப்பட்டப்ப மூமின்களாக இருந்தது யாருங்க? உங்க அத்தா எங்க அத்தாவா? உங்க பாட்டன் என் பாட்டனா? நம்ம லப்பமார்களா, நம்ம ஆலிம்சமார்களா, அல்லது 4 இமாம்களா? யார் இருந்தா இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது மூமின்களாக யார் இருந்தார்கள்? அந்த மூமின்களுடைய பாதையை விட்டுட்டு வேற பாதையில நீங்க போனீங்கன்னா அப்படிங்கறத சேர்த்து சொல்ல, ரசூலுக்கு மாறு செய்தால் என்று சொல்லி மட்டும் நிறுத்தாமல் மூமின்களுடைய பாதையை விட்டு வேறு பாதையை நீங்கள் சென்றால் நீங்க போற பாதையிலேயே உங்களை அனுப்பி உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்ப அந்த மூமின்களுடைய பாதை அல்லாத ஒரு புதிய பாதையை தனக்கு ஏற்படுத்துவது அது நரகத்தின் பாதை. யார் சொல்றா? ரப்பு சொல்லுகிறான். சரி, சூரா தௌபா 100வது வசனம் அல்லாஹ் சொல்றான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه أعد لهم جنات تجري تحتها الأنهار ذلك الفوز الكبير. சூரா அத்-தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம். கவனமா கேளுங்க, தர்ஜுமா. முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் யார்? அவங்க ஹிஜ்ரா செய்து வந்தவர்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தவங்க. வல் அன்சார், அவர்களுக்கு உதவி செய்து ஆதரவு கொடுத்த அன்சாரிகள். அதுக்கப்புறமா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள்,
அப்படியா சொன்னான்ல? எப்படி சொல்லியிருக்கிறான்? யாருக்காவது ஆயத்து தெரியுமில்ல? இந்த ஆயத்து நிறைய கேட்டிருப்பீங்க. முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் ஹிஜ்ரா செய்து வந்தவர்கள் அன்சாரிகள் என்று சொல்லிட்டு, என்ன அல்லாஹ் இல்முல் கைப் உடையவன், வருங்காலத்தில் எப்படியெல்லாம் குழப்பம் செய்வான்னு தெரியும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதற்கு பிறகு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி கொண்டு வரக்கூடிய மக்கள் இந்த வாய் ஜாலத்தை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை குழப்பானுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? வல்லதீன தபஉஹும் பிஇஹ்சான், நல்ல வழியில் இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை பின்பற்றி வருபவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். வரது அன்ஹு, இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின், இவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரீ மின் தஹ்தஹல் அன்ஹார், அதற்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். அபதா, எப்போதும். தாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. சஹாபாக்களை பின்பற்றினா எங்க போலாம்? அவங்க எங்க போனாங்களோ அங்க போலாம். அல்லாஹ் சொல்றான், அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை பின்பற்றி நல்ல வழியை நீங்களும் போனீங்கன்னு சொன்னா அவங்க எங்க போனாங்களோ அந்த வழி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குங்க. அல்லாஹ் தன்னுடைய ஷரத்தை சொல்றான் பாருங்க, பொருத்தம். அதுக்கு என்ன சொல்றான்? வல்லதீன தபஉஹும், அவர்களை பின்பற்றுங்கள். இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அதாவதுங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஹிஜ்ரா நுஸ்ரத் அந்த ரெண்டுல மட்டும் சஹாபாக்களை பின்பற்றுறது. அப்ப என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் இந்த ரெண்டு அமலை தவிர ஒரு அமலும் கிடையாது, குட்டிச்சவரா இருந்தாங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்ல சஹாபாக்கள்கிட்ட. ஹிஜ்ராங்கிற சிறப்பை தவிர, நுஸ்ராங்கிற சிறப்பை தவிர ஒண்ணுமே கிடையாது. மார்க் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அமல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹிஜ்ரா நுஸ்ரா செஞ்சதுனால அல்லாஹ் அவங்களை கரை சேர்த்துட்டான்னு அர்த்தம். எப்படிப்பட்ட மன இச்சையின் அர்த்தம் பாருங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்க, இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு அர்த்தம் எழுதுறாங்க. எப்பா, உனக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் ஷர்த் ஆக்குனா, அந்த சஹாபாக்களுடைய நல்ல வழிகளில் அவர்களை நாம் பின்பற்றுவதை. ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? ஹிஜ்ரா நுஸ்ரா, ஹிஜ்ரா நுஸ்ரா, அவர்கள் செய்த மார்க்கத்திற்காக செய்த ஹிஜ்ரத், அவர்கள் மார்க்கத்திற்காக செய்த நுஸ்ரத், இதையே அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்களை மன்னித்து விட்டான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அவங்க செஞ்ச அவங்க தப்புகள் செய்திருந்தாலும் அந்த தப்புகள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நம்ம யாரு சஹாபாக்கள் செஞ்ச தப்புல அவங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லல.